இன்றைய வேத வார்த்தை, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன்னுடைய யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு சகோதரர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. வேலை தேடி அநேக கம்பெனிக்கு ஏறி இறங்கியிருக்காங்க. எந்த வேலையும் கிடைக்கல. இறுதியாக ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு அவர் மீது விசுவாசம் வைத்து தன்னுடைய செய்கைகள்லாம் அவருக்கு ஒப்புவிச்சாங்க. அன்று இரவு அவர் தூங்கும் பொழுது கனவில் ஒரு டிராக்டர் பற்றி கனவு அவருக்கு வருது. அதிகாலை எழுந்தவுடன் அவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எனக்கு அந்த கனவு என்னிடத்தில் பிரதிபலித்திருக்கிறது, இந்த யோசனையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், அந்த டிராக்டர் எப்படி கருவிகள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் கண்டுபிடித்து விட்டார். இன்று கண்டுபிடித்து முடித்தவுடன் அவர் ஒரு பெரிய தொழிலதிபதியராகவே மாறிவிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த வேலை செய்தாலும் கூட உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய செய்கைகளை நீங்கள் அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது உங்களுடைய யோசனைகள், புதிய புதிய யோசனைகளை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய சிந்தனைகள், அபரிதமான சிந்தனைகளை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நற்சிந்தனைகளை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கை அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை நம்மை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.